அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே உரியது. நாம் தினமும் பல முறை காலணிகளை அணிகிறோம். அதாவது செப்பல், ஷூஸ்லாம் போடுறோம் இல்லையா? அது ஒரு சாதாரணமான செயல்தான். ஆனால் அதை நபியவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையின்படி போடும்போது அது இபாதத்தாக மாறுது. இதை பற்றி நபியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களில் ஒருவர் காலணி அணிந்தால் வலது காலிலிருந்து ஆரம்பிக்கட்டும், கலட்டினால் இடது காலிலிருந்து ஆரம்பிக்கட்டும். அணியும் போது வலது கால் முதலாவதாகவும் கலற்றும் போது இறுதியாகவும் இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் ஒரே ஒரு காலில் மட்டும் செருப்பு போட்டுட்டு நடப்பதை தடுத்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களில் எவரும் ஒரே ஒரு காலணியை மட்டும் அணிந்து கொண்டு நடக்க வேண்டாம். அவர் 2 காலணிகளையும் அணிய வேண்டும், அல்லது எந்த காலணியையுமே அணியாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் நம்மளுடைய செப்பல் காணாமல் போயிருக்கலாம், இல்லை பிஞ்சு போயிருக்கலாம். அந்த சமயத்தில் நாம் ஒரே ஒரு செப்பலை மட்டும் போட்டுட்டு நடக்கிறது கூடாது. போட்டால் 2ஐயும் போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. மேலும் நின்று கொண்டு காலணிகளை அணிவதையும் நபியவர்கள் தடுத்திருக்காங்க. ஏன்னா நின்று கொண்டு போடும்போது தடுமாறி கீழே விழவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஷூ போடும்போது லேசஸ்லாம் கட்டுவோம். அப்போது சிரமம் இல்லாமல் இருப்பதற்கும் இது உதவும். இதோட நாம் இன்னொரு பாதுகாப்பான வழிமுறையும் செய்யணும். என்னென்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் ஷூக்குள்ளே பாம்பு, தேள், பூரான் போன்ற நமக்கு தீங்கு தரும் விஷச்சந்துக்கள் காலணியில் உள்ள இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே ஷூ, செப்பல் போடுவதற்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு போடுவது தான் சிறந்தது. இதற்குன்னு நபியவர்கள் தனியாக எதுவும் சொல்லலை. ஆனால் தூங்குவதற்கு முன் படுக்கையை உதறிவிட்டு தூங்க போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே சட்டம் இதற்கும் பொருந்தும். இப்போலாம் பலரும் நிறைய விலை உயர்ந்த பிராண்ட் காலணிகளை அணிவதை பார்க்குறோம். அப்படி போடுறவங்க அதை பெருமைக்காகவோ நம்மை மற்றவங்களை விட உயர்ந்தவர்களை காட்டணும் என்பதற்காகவோ போடக்கூடாது. எனவே நாம் ஒவ்வொரு முறை காலணி அணியும் போதும் இந்த நபியவர்களின் சுன்னத்தை பின்பற்றுகிறேன் என்ற எண்ணத்தோடு செய்தால் சாதாரணமான செயலும் மறுமைக்கான நன்மையாக மாறும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும், எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன்.